ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்பர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது வெடியட்டும், எடுத்து ஆற வச்சுருங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதையும் ட்ரையாக வறுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். அப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய், அதையுமே ட்ரையாக வறுத்துக்கோங்க. அண்ட் இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு ஆறின பிறகு ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊறுகாய் செய்கிறதுக்கு இருந்தால் நல்லது. ஸோ ஒரு கடாயை சூட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 150 ml கிட்ட ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது வெடிஞ்ச பிறகு ஒரு 150 கிராம் கிட்ட பூண்டு நான் தூள் உரித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பூண்டு இருக்கோ அதை வந்துட்டு போட்டு நல்லா தண்ணிலாம் ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 100 கிராம் கிட்ட புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் கிட்ட வெல்லம் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பூண்டை வந்துட்டு நான் நசுக்கி வச்சுக்கிறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் தனியா பொடி அண்ட் 2 பெரிய கரண்டியில் பெரிய ஸ்பூனில் கல்லுப்பு, இது எல்லாமே போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வதங்கும் போதே ஒரு பாதி வதங்கின பிறகு சிம்லேயே வச்சு ஒரு 8-10 நிமிஷம் வதங்கின பிறகு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச நம்ம கடுகு, வெந்தயம், மிளகா இந்த பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஆக்காமல் உடனே டக்குன்னு இந்த நசுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டுக்கோங்க. பூண்டு வந்து நசுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி போட்டாலும் ஓகே தான். உடனேவே வந்து ஒரு 1 மினிட் கேப்புலேயே வந்து புளி தண்ணி ஊற்றிடுங்க. புளி தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-250 ml நான் ஊற்றுறேன். ஸோ ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது இது வரும், வாசனை வந்துட்டு ஒரு மாதிரி நெடி அடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டுக்கோங்க புளி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளி தண்ணி கொதிக்கும் போது அதுவும் மிக்ஸ் ஆகிடும். வெல்லம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஒரு 25 கிராம் போட்டால் போதும். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட பெருங்காயம் போடுறேன், பெருங்காய பொடி போடுறேன். அண்ட் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொஞ்சம் நேரம் 15-20 மினிட்ஸ் கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எண்ணெய் நல்லா தனியாக வந்துருச்சு. அண்ட் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. எப்படி கட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த புளி தண்ணிலேயே நல்லா வேகவும் செஞ்சிடும் வதக்கின பிறகு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லகான் நதானோ தமிழ் ட்ரை கரிஞ்சோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.